ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக போட்ட அந்த முருகன் வீடியோ டிபேட் பற்றின வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப ஜென்யூனாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேர்லாம் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணியும், இன்னும் சில பேர் வந்து அதை கவுண்டர் கொஸ்டின் பண்ணியும், இதை ஏன் நீ சொல்லலை, இதுக்கான மீனிங் என்ன, இதை பற்றி நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அண்ட் மோர் ஓவர் எல்லாருக்குமே பர்சனலாக நான் ரிப்ளையும் பண்ணியிருக்கிறேன். பட் பர்சனல் ஒர்க்கு அதுக்கப்புறம் அஃபிஷியல் ஒர்க்லாம் இருந்ததுனால என்னால் அதை ஃபாலோ பண்ணிக்க முடியல. இன்கேஸ் நீங்கள் யாரும் பண்ணியிருந்தால் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணலாம், அதை பர்சனலாக யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். இதான் ரீசன். அண்ட் இன்னும் ஒரு சைடு மேலே போய் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நீ வீடியோ போடுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், பின்னாடி இருக்கிற ஃபிஷ் டேங்கை முதல்ல க்ளீன் பண்ணு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே நான் அதை க்ளீன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து இதே மாதிரியான ஒரு டிபேட் பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வரும், அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் அதே விஷயத்தை சோஷியல் மீடியா ஒரு யூடியூப் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மில் இந்த அளவுக்கு ஜென்யூனாக பேச முடியும் அப்படிங்கிறத பர்சனலாக நான் நேற்று தான் ஃபீல் பண்ணேன். ஆனால் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, தம்பி நான் கேட்குற கொஸ்டின் ஒன்று தான், இதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப உரிமையாக பேசியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் அஷ்யூர் பண்ண விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் வீடியோ நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும், இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நான் வச்சிருந்த ஒரு பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜென்யூனாகவும் ஹானஸ்ட்டாகவும் கண்டென்ட் மேக் பண்ணணும், எந்த ஒரு பயாஸும் இல்லாமல் மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எனக்கு யூடியூப்பில் நிறைய மேனிப்புலேஷன், நிறைய விஷயங்கள், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரியான வீடியோ நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ பர்சனலாக நானுமே அதில் அஃபெக்ட் ஆகிருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி தான் வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபஸ்ட்டு பிரின்சிபலாக இருந்துச்சு. பட் இப்போ இந்த வீடியோலேயே பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் வந்து இந்த விஷயத்தை நீ ஏன் சொல்லலை, அப்போ நீ மேனிப்புலேட் பண்ணுறியா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஹவு டு ப்ரெசென்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன்னா, அதை நான் ஒரு நல்ல இன்டென்ஷனில் மேக் பண்ணாலும் அதை ப்ரெசென்ட் பண்ணுறப்ப சில மிஸ்டேக் பண்ணிடுவோம். வீடியோட டியூரேஷன் பெருசாக போகிறப்ப சரி இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் அவுட் ஆஃப் சர்க்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நானாக ட்ரிம் பண்ணி ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுறப்ப அது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அது வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து அது மீனிங் கொடுத்துருது. ஸோ இந்த விஷயம் தான். ஸோ வந்து நான் என்ன இன்டென்ஷனில் வந்து வீடியோ மேக் பண்ணுறனோ அதே இன்டென்ஷன் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா நான் அதுக்கு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும், அதை நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் பீரியட் ஆகும். ஸோ அது வரைக்கும் யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டாம். பட் இன்றைக்கி நான் அஷ்யூர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் எந்த வீடியோ பண்ணாலுமே அது ரொம்ப ஹானஸ்ட்டாகவும் ரொம்ப ஜென்யூனாகவும் தான் இருக்கும். என்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஐ அக்ரி வித் யூ, அப்படி இல்லை அப்படின்னா ஐ ஸ்டாண்ட் இன் மை செல்ஃப் அப்படின்னு தான் நான். இன்கேஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாண்டு ஃபியூச்சரில் வந்து அது தப்பு அப்படின்னு சொல்லி எனக்கு ரியலைஸ் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் நானே ஒத்துப்பேன், இது என்னுடைய ஃபால்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஒரு ஃப்ரெண்டாக ஒரு கம்யூனிட்டியாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதுக்குள்ளே யாரும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் எடுத்துக்க வேணாம். ஆக்சுவலாக என்னோட எல்லா வீடியோவுமே இந்த ஒரு பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் நான் மேக் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அஷ்யூரன்ஸை தான் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன்.